अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 24 2024 புதன்கிழமை, சோபகிருத் வருடம் தை மாதம் 10ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்தசி திதி. அதாவது சதுர்தசி திதிக்கு பீடைகள் பரிகாரமாகணும், இறந்தவர்களுடைய விஷயங்கள் செய்ய வேண்டும், அதுவும் அகால மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க, ஒருவேளை உங்கள் குருமார்களாக கூட இருக்கலாம், உங்கள் பெரியவங்க பெரிய ஒரு 3 தலைமுறை 7 தலைமுறை அந்த மாதிரி நெகட்டிவாக இருந்திருக்காங்க, பேரே தெரியாது, பேர் அக்ஞாத நாம அப்படின்னு சொல்லுவோம், பேரே தெரியாத ஆட்கள் இருந்திருப்பாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்ட பிரதானங்கள் செய்யக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் பண்ணலாம். சரி, இப்படி பண்ண என்ன ஆகும்? அடுத்த தலைமுறைக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது. பிண்ட பிரதானம் பண்ண தெரியாது சார், எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு 2 கட்டு அகத்திக்கீரை வாங்கிட்டு போய் காமதேனு, அதாவது பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அவங்கள மனசார ஒரு தடவை மனசில் நினச்சிங்கன்னா போகிறோம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் பயங்கரமான பரிகாரங்கள். உங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10 பேருக்கு நீங்கள் அறிவுரை கூறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஃபோனில் நிறைய பேர் உங்கள் அட்வைஸை கேட்பாங்க, சுபகாரியத்தை பற்றி, நல்ல காரியத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி இந்த நாள் ஃபோனில் நிறைய தகவல்கள் பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எழுத்துப்பூர்வமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக போகுது. கலியுக காமதேனு கல்வருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இந்த நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய நகைகள்லாம் கொண்டு போய் கொடுத்து புது நகை வாங்கக்கூடிய பிராப்தம். குழந்தைகளை பற்றி ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இந்த நாள் குழந்தைகள் மூலியமா ஒரு ஆனந்தத்தை காணக்கூடிய நாள். நிறைய பணப்புழக்கம் ஏற்படும். நல்ல காரியங்களை பற்றி பேசுவது, சுபகாரியங்களை பற்றி பேசுவது, முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் அதாவது சந்தன போட்டு வச்சுட்டு போங்க, லைஃப் எப்படி மாறும்னு பாருங்க. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, குழந்தைகள் காப்பகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல விஷயத்த தர்மத்தை போதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சொற்பொழிவு பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும். பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே சந்தோஷம். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பொதுவாக குருவுடைய நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த நாள் சந்திரன் பிரயாணம் பண்றார். இந்த ஒரு சஞ்சாரம் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கும்னா, நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக நீங்கள் நிறைய பிரயாணம் பண்ற மாதிரி வரும். குழந்தைகளுக்காக அதில் வாங்கி கொடுக்கணும், ப்ராஜெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக நீங்கள் பிரயாணப்பட்டு நிறையா செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறது, 10 பேரை நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக மெனக்கெடுறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைய நாள் இந்த செலவுகள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் நெய் சேர்த்துக்காம இருந்தீங்கன்னாவே போகிறோம், பல பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். நீங்கள் இன்றைய நாள் யார் உங்களுடைய பெரியவங்களாக இருக்காங்களோ, மூத்தவங்களாக இருக்காங்களோ, யார் உங்ககிட்ட உபதேசம் வாங்கிக்கிறாங்களோ, இல்லை நீங்கள் மற்றவங்களுடைய ஆர்டர் வாங்கக்கூடிய நிலைமைகளில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க உங்கள் கூட நல்ல நட்பாக மாறக்கூடிய நாள். தோல் மேலே கை போட்டு பேசுவாங்க, அந்தளவுக்கு நட்பு உருவாகும். நீங்கள் பாஸ், நான் உங்கள் கீழே வேலை செய்கிறேன் அப்படிலாம் கிடையாது. யூ ஆர் ஒர்க்கிங் வித் மீ அப்படின்னு சொல்லுவார். அதாவது நானும் நீயும் சேர்ந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகிப்பார்.
நிறைய பேருக்கு லாபங்கள் கொடுக்கும், வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், தனப்பிராப்தம் கொடுக்கும், மிகப்பெரிய வேலைகளில் லாபம் கொடுக்கும். ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேர் இன்றைய நாள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, ஆர்டர் வரும், வேலை சம்பந்தப்பட்ட ஆர்டர் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பர் நாள். இந்த நாள் பொதுவாக வேலைகளில் அவங்களை அடிக்க ஆளே கிடையாது. யூ வில் ஓன்லி ஸ்பீக் வித் த டேட்டா, யூ வில் ஓன்லி ஸ்பீக் வித் நம்பர்ஸ். உங்களை யாருமே ஒரு தடவை கூட குறை கூட முடியாது. உங்களை நீங்கள் சொல்கிறத பார்த்து அவங்க வாயை பிளந்துட்டு உட்காரணுமே தவிர வேலைகளில் உங்களை யாரும் பகைச்சிக்கவே முடியாது. யாரெல்லாம் ஸ்கூல் நடத்துகிறாங்களோ, காலேஜ் நடத்துகிறாங்களோ, ஒரு பெரிய ஒரு டெலிவிஷன் நடத்துகிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு பேப்பர் நடத்துகிறீங்களோ, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்றைய நாள் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்தக்கூடிய நண்பருக்கு கூட இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது ஆளுமை கொடுக்கக்கூடிய ராசின்னா அது கன்னி ராசி. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் உங்கள் பக்கத்தில் இருப்பார். கிருஷ்ணாய வாசுதேவாயா தேவகி நந்தராஜா நந்த கோப குமாராயா கோவிந்தாய நமோ நமஹ. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது. குழந்தைகள் மூலியமாக நிறைய நன்மைகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள அமோகமான ஒரு இணக்கம் கொடுக்கும். மன பொருத்தம் சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பல பேருக்கு இந்த பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். இன்ட்யூஷன் மீனிங் என்ன நடக்க போகிறது என்பது ஒரு யூகனை செய்யக்கூடிய சக்தி. அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்ரீராமன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை எந்த அளவுக்கு இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம மெதுவாக செல்ல வேண்டும். ஏன்னா பொதுவாக குரு அஷ்டமத்துடைய சந்திரனுடைய கிராஸில் நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க மூலியமாக கௌரவங்கள் வரலாம். வண்டி வாகனங்களில் சிறு பழுது ஏற்படலாம். உங்கள் எண்ணங்களில் தடைகள் கொடுக்கலாம். உங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயத்தை செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி அடையலாம். மனசு தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். எப்பவுமே வீட்டில் பெரியவங்க நம்ம சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உருவாகும். ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான நட்சத்திரம் அனுஷம், அதில் ஜனித்துக்கூடிய மிகப்பெரிய மகான் காஞ்சி மகாபெரிவர். அவரை வணங்கும் பொழுது இன்றைய நாள் உங்கள் மனசும் சரி உங்கள் வேலைகளும் சரி பீஸ்ஃபுல்லாக நடக்கும், டென்ஷன் இல்லாமல். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை அப்படிங்கிறது இன்றைய நாள் சூப்பராக தெரியும். என்ன திறமைங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட போய் நின்னாலும் அவங்களுடைய வேலைகளை ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். இன்னொன்று, காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வீட்டு பத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு டெபாசிட் போட்டு வச்சுருக்கக்கூடிய பத்திரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் காணாமல் போயிருக்கோம், அந்த டாக்குமெண்ட் இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ்லாம் டக்குன்னு கன்வெர்ட் ஆகும். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனசார நிறையா சந்தோஷத்தை அனுப்பிங்க. ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை நீங்கள் செய்தாலும் சரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை பயங்கரமான திறமை. ஏன்னா ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னு விரும்பினா அவருடைய ஜாதகத்தில் பொதுவாகவே பஞ்சமஸ்தானமும் பாக்யஸ்தானமும் நல்லா இருக்கும் பொழுது அவர் சரியாக படிக்கல சார், ஒன்றுமே ஆகாது சார், இவன் தேர்வானா தேரமாட்டான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட லாஸ்ட் மினிட்ல 90% பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல கேஸு பல ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இன்றைய நாள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வரப்போகிறது. பணம் ரீதியாக பொருள் ரீதியாக ஒரு சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். முக்கியமான எஜுகேஷனல் லோனு, படிப்பிற்கான லோனு, வண்டி வாகனங்களுக்கான லோன் இன்றைய நாள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, தனப்பிராப்தத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் பலம் பெறுகிறது. எப்பெல்லாம் இந்த பஞ்சமஸ்தானம் பலம் பெறுகிறதோ அந்த காலகட்டங்களில் பொதுவாக அம்மா மூலியமாக தனப்பிராப்தங்கள் கொடுக்கும். வீட்டில் சொந்த பந்தங்கள் மூலியமாக நிறைய தனப்பிராப்தத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் மூலியமாக ஒருத்தர் உள்ளே கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பையனை பார்த்துட்ருக்கீங்க, நல்ல வரன் கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாகவே அமையும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். நிறைய பேருக்கு இந்த ட்ரேட் ஷோ அட்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மோடில் தான் உட்காந்துருப்பீங்க. பயங்கரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ஆசிரியர்களாக என்ற நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். உடம்பு கொஞ்சம் அசிடிட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. இன்னொன்று, இன்றைய நாள் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக இருப்பீங்க. இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க, லாஜிக்காக பேசுவீங்க. இது இப்படி தான் இருக்கணும்னு 10 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. புதன் வீட்டில் குருவுடைய நட்சத்திரம் கனெக்ட் ஆகும்போது ராமேஸ்வரத்தில் சேது மாதவ பெருமாள். சேது என்றால் பிரிட்ஜ், மாதவன் அப்படின்னா புதன். ஸோ புதன் குரு காம்பினேஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் உதிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த், ரோணு கொண்டு வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.